இப்போ அடை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரில் தான் இந்த பருப்புங்களை அளந்துக்கணும். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. நீங்கள் இதில் வேணுன்னா பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் ஊற வச்சுட்டேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் அவ்வளோதான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மாவு அரைக்கணும். பார்த்திங்கன்னா நான் நல்லா அரிசி கழுவிட்டு அரிசி குக்கரில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகா இதிலே போட்டுருவோம். சீக்கிரம் மிளகா ஊறிச்சுன்னா மசிக்கணும். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கணும். நான் 6 மிளகா போட்டுட்டேன். 2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் அந்தளவுக்கு தான் ஊறணும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருக்குது. இப்போ நம்ம அடைக்க அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, மிளகா போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு சுற்றி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசி இந்த பருப்பு ஊற வச்சுருந்தாலே அதை போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல மாவு அரைச்சி எடுத்து வந்துச்சு. மாவு கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் வச்சுக்க வெங்காயம் வதக்கி இதில் கொட்டிக்கலாம். பச்சையாகவும் வெங்காயம் போட்டு இதில் தோசை ஊற்றலாம். ஆனால் வதக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வெங்காயம் வதக்கி போட்டு அடை சுட்டு பாருங்கள், அது ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கருவேப்பிலை வச்சு வெங்காயம் மாவு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இல்லை, காலி ஆகிடுச்சு. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வாயுதான். நீங்கள் பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. மாவு வச்சு கொட்டிடுவோம். வெங்காயம் கொட்டி நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்குங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தது கொண்டு போதும். அடை தோசை எப்பவுமே இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லெண்ணெயில் சுட்டு பாருங்கள். அடை தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்மெல்லு நமக்கு இருக்கும். கல் நல்லா காஞ்சிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடை ஊற்றுங்க, தோசை ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது முருங்கீரை போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் அடை தோசைக்கு. முருங்கீரை இல்லை, மூடி வச்சா சீக்கிரம் வந்துடும். சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு இந்த அடை தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.